Hello viewers, welcome back to my channel Home to Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வீட்லயே சிக்கன் சாசேஜ் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்குவோம். இதை நம்ம மிக்சியில போட்டு அரைக்கணும். ரொம்ப பெருசு பெருசா இருந்தா ஃபுல்லா அரைப்படாது, நல்லா நைஸா அரைக்கணும். அதனால இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அரைப்போம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஃபுல்லாக தடவி வச்சுருங்க. ஏன்னா சிக்கனை போட்டு அரைக்கும் போது ஜாரில் ரொம்ப ஒட்டாமல் இருக்கும் எண்ணெய் ஊற்றினோன்னா. இப்போ சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு 1 டீஸ்பூன் நைஸ் உப்பு, 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இது கூட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை ஊற்றிட்டு பிரெட்டை வந்து நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நல்லா இது மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் வினிகர், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 முட்டை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா எல்லாம் சிக்கனில் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி கலரில் இருக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இது மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சிடணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சுருங்க. இப்போ 1/2 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தடவி வச்சுக்கோங்க. நம்ம வந்து சாசேஜ் ஷேப் செய்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டில் தடவி வச்சுட்டு தேய்க்கணும். நம்ம கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ சாசேஜ் வந்து உங்களுக்கு சின்ன சைஸாக வேணும்னா சின்னதாக, இப்போ நான் வந்து சின்னதாக தான் எடுத்து செய்ய போகிறேன். பெரிய சைஸ் வேணும்னாலும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம். மாதிரி கொஞ்சமாக சிக்கனை எடுத்துட்டு இது மாதிரி உருட்டுங்க. நான் இந்த ஷேப்பில் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சிம்பிளான மெத்தடில் இட்லி தட்டில் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இது மாதிரி தட்டில் வச்சுட்டு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட பிடிக்காது அப்படின்னா இதை அப்படியே சாப்பிட்லாம். இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஃப்ரை பண்ணி காட்டுறேன். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும். திருப்பி போடுங்க. நல்லா ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்குவோம். அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், எடுத்துடலாம். சிக்கன் சாசேஜ் ரெடி. இது உள்ளே எப்படி இருக்குன்னு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், உள்ளே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் சாசேஜ் எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. மறக்காம ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.